தைப்பூசம் எதற்காக கொண்டாடுகிறோம்? தைப்பூசத்தின் வரலாறு என்ன? தமிழ் கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கி கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் திருவிழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூசம். 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரம் பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூசமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் தைப்பூசம் வரும் தினம் பௌர்ணமியாகவே இருக்கும். இதனால் கந்தன் வீற்றிருக்கும் ஆலயங்கள் அனைத்தும் விழா கோலம் பூண்டுள்ளன. முருகனுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது. இந்த காவடி எடுக்கும் முறை பழனி மலையில்தான் தோன்றியதாம். அப்படிப்பட்ட பழனி தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம். தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது.